எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே, 2025 ஜூலை 14 முதல் 20 வரை தமிழில் கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 30 முதல் ஆடி 4ஆம் நாள் வரை இந்த 7 நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திற்குள்ளும், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி மற்றும் நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளையும் பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். எதிர்காலம் என்ற அந்த பயம் இனி இருக்காது என்று பொதுவில் இந்த தலைப்பு இருக்கிறது. மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெறுகிறார் 13 ஜூலை துவங்கி. ஆகையினால இந்த வக்கர பெயர்ச்சிக்கு பின்பாக முதல் வாரமாக இது அமைகிறது. ஆகையினால் இதற்கு முன்பு விரைச்சனி காலத்திலே எவையெல்லாம் சரியில்லை என்று இருக்கிறதோ அதை சீர்தூக்கி சீர் செய்தால் வெற்றிக்கான வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள் ஏதேனும் ஒரு செலவு, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவோ அல்லது வீட்டிலே ஏதோ ஒன்று பொருள் வாங்கக்கூடிய செலவோ என்று இருக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தினுடைய மைய பகுதியிலே நீங்கள் கவனம் என்று இருக்க வேண்டியது வெளிவட்டார உணவுகளை, அஜீரணங்கள் ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. ஏனென்றால் ராசியிலே வக்ர சனி பகவானோடு இணைந்து இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கும்போது சற்று உடல் நலத்திலே கூடுதல் கவனம் என்பது தேவை. வாரத்தினுடைய கடைசியிலும் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கல்வி அல்லது ஒரு நிலம் வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற ஏதேனும் விஷயத்திற்காக கைப்பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது. மேலும் 4ஆம் இடத்திலே மறைந்திருந்த குரு பகவான் இப்போது, அதாவது அஸ்தங்கதமாக இருந்தவர், இப்போது உதய குருவாக உற்சாகத்தை தருவார். இதுவரை ஏதோ வீண் விரயமாக இருந்த நிலைகளிலே இப்போது ஏதோ சுப விரயமாக மாறக்கூடிய, ஒரு செலவு என்றாலும் கூட வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கக்கூடிய போன்ற விஷயங்களிலே அந்த செலவாக இருக்கும். ஆகையினால் எதிர்காலம் என்ன நடக்கும் என்ற அந்த பயத்திலிருந்து சற்று வெளிவரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இது தரக்கூடிய நிலையில இருக்கிறது. செவ்வாய் பகவான் கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் நிலையில இருக்கிறது. ஆகையினால் இது எந்த நிலை என்றாலும் சரி, இந்த குரு மற்றும் இந்த கேது மற்றும் செவ்வாய் இணைவு 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில நினைத்த பணம் கையில வரக்கூடிய, திடீரென்று ஏதோ ஒரு கூடுதல் பணம் வரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தருகிறது. எந்த விதமான விஷயத்தை பேசினாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரத்தினுடைய கடைசியிலே. சூரியன் ஆடி சூரியனாக அந்த ஆடி 1 பரிணமித்து விடுவார். ஆடி 1ஆம் நாள் முதல் சூரியனானவர் அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலைக்கு சென்று விடுவார். அந்த 5ஆம் நிலையில இருக்கக்கூடிய சூரியன் 17 ஜூலை முதல் 5ஆம் நிலையில இருப்பார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு விஷயத்தை புத்தி சாதுரியத்தின் காரணமாக நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இருந்தாலும் கூட தேவையற்ற பேச்சு, தேவையற்ற நடத்தை இவற்றை தவிர்ப்பது நல்லது. காதல் என்றாலும் சரி, மிக கவனத்தோடு கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். நிலம் சார்ந்த விஷயங்களில ஏதோ ஒரு வகையில ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமைகிறது. நட்பு வட்டாரம், வேலை செய்யக்கூடிய இடம், குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் என்று எங்கெல்லாம் இருக்கிறதோ ஒரு உறவு இருக்க வேண்டும். அதாவது நம்மோடு உறவு பிறந்தவர்கள், நம்மோடு வாழ்க்கை நமக்கு பிறந்தவர்கள், நாம் யாருக்கு பிறந்தோமோ அந்த வகையறாக்கள், இவையெல்லாம் இரத்த சம்பந்த உறவுகள். இதை தாண்டிய உறவுகள் என்பது அக்கம் பக்கத்து உறவு, ஃப்ரெண்ட்ஷிப் என்று தெரியாத நபர், ஒரு நாள் ஒரு மணி நேரம் பேசும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இதில் எல்லாம் எந்த விதமான பகைமையும் பாராட்டாமல் இருக்க வேண்டிய வாரம். அதிலே மனதிலே நினைத்து செயல்பட வேண்டும். வார துவக்கத்திலே இருக்கக்கூடிய சுனப யோகம் என்பது ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக தரும். இப்போது 7.5 சனியில ஜென்மச்சனி காலத்துல இருந்தாலும் கூட சற்று முயற்சியின் பேரிலே வெற்றி என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாரமாக இது இருக்கிறது. செவ்வாய் மற்றும் குரு இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அல்லது வசதிக்கு குறைவில்லாமல் உங்களை அமைப்பதற்கு வாரமாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்துல மிக முக்கிய உறுப்பினர்களோடு ஏதேனும் ஒரு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த வாரம் தரும். அது சில நேரங்களிலே, அதாவது பேச்சு முரண்பாடு, வாக்குவாதம் எல்லாம் ஏற்படும்.
அவற்றிலே சற்று கவனமாக இருந்து பிரச்சனைகளிலிருந்து வெளியே இருக்க வேண்டும். மாணவர்கள் தொடர்ந்து உழைக்கும் போது இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு கூடுதல் பண பயன் என்பது வருவதற்கு, ஒரு பரிசு வருவதற்கு, ஒரு பாராட்டு வருவதற்கான வாய்ப்பை இந்த வாரம் தரும். உங்களுடைய மரியாதை உயரும், கௌரவம், பிரஸ்டீஜ் என்பது மாணவர்களாக இருப்பவர்களுக்கு சற்று இந்த உழைப்பின் காரணமாக ஒரு உன்னதத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். ராசியிலே வக்கரம் பெற்ற சனி, வார மைய பகுதியிலே சந்திரனோடு இணைவு ஆகையினால் உடல் நலம், மனநலம் இரண்டையும் சீராக வைத்திருக்க யோகா, தியானம் போன்றவற்றை நிச்சயம் செய்வது நல்லது. தேவையில்லாத விஷயத்திலே நேரத்தை வீணாக்குவது என்பது தவறு. எந்த வேலையை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது செய்ய வேண்டும். அந்த நேரத்திற்குள்ளேயே செய்து முடிக்க வேண்டும். இது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும். காலம் தாழ்த்துவது அல்லது சோகமாக இருப்பது, முடியுமா என்று யோசித்து வேலை செய்யாமல் இருப்பது, இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. பல நல்ல வாய்ப்புகள் வந்தால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதேனும் கடன் வாங்கினால் அதை ஒரு குறுகிய காலத்துக்குள் திரும்பி கொடுத்து விடக்கூடிய ஒரு விஷயமாக அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நீண்ட கடன்களாக, நீண்ட நெடுநாட்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே, அதாவது குருவினுடைய நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த ஏதேனும் சங்கடங்கள் எல்லாம் தீரும். புதிய வேலை மாற்றத்திற்கான வாய்ப்பு கூட சில மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, ராசியிலேயே வக்ர சனி, அது மட்டுமல்லாமல் இந்த சந்திரன் இந்த 2 நிலைகளிலும் இருக்கக்கூடிய வாரமாக இது இருக்கிறது. ஆகையினால் இந்த குரு பார்வை வெற்றி, அதனால் தெய்வ பலம் தான் உங்களை காக்கிறது என்று எந்த விஷயத்தை செய்தாலும் நேர்மறையாக சட்டத்திற்கு உட்பட்ட விஷயமாக இருந்தால் பாதிப்பெல்லாம் இல்லாமல் பாதிப்பு இல்லாத நிலைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பிற்கு நீங்கள் நடத்தி மாற்றிக்கொண்டால், அதாவது செய்யக்கூடிய வேலைகளை நேர்மறையாக முடித்து விட வேண்டும், நேர்மையாக முடிக்க வேண்டும். பாசிட்டிவ் என்றால் நல்ல வேலையை செய்து முடிக்க முடியும் என்று துவங்கி செய்ய வேண்டும். அதில் அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அல்லது அரசு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறீர்கள் என்றால் அதை சீராக வைத்திருக்க வேண்டும். அரசிலே சம்பளம் வாங்கும் வேலை என்றாலும் சரியாக இருக்க வேண்டும். அல்லது அரசிடம் உங்களுக்கு ஒரு வேலையாக வேண்டும், வாகனங்கள் வைத்திருக்கிறீர்கள், லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த உரிமங்களை சரியாக புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஏதேனும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சீராக இருந்தால் இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வார்கள். 12ஆம் இடத்துல குரு பார்வை, அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தினுடைய பகுதிக்கு மேல், அதாவது 17 ஜூலைக்கு பின்பாக ஆடிச்சூரியனாக மாறிய பின்பு அந்த அற்புதம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய நிலைகளிலிருந்து ஏதேனும் ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கான வழிகளை பார்க்க வேண்டும். உடல் நலத்திற்கு தேவையான விஷயம் என்ன, சரியான நேரத்திலே உணவு, உடற்பயிற்சி, சரியான அளவிலே உடற்பயிற்சி, தூக்கம் என்று இருப்பது வெற்றிக்கான வழிகளை தரும். அன்பு நேயர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை 14 திங்கட்கிழமை, 15 செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் கும்ப ராசியில ராகு, கேது, செவ்வாய் இந்த இணைவை எப்படியோ பெற்று இருக்கக்கூடிய சந்திரனாக அமைந்து விடுகிறார் 2ஆம் இடத்தில். அதேபோல் அடுத்து ஜூலை 16 மற்றும் 17 மீன ராசியில் சனியுடன் புணர்ப்பு இணைவிலே சந்திரன். ஜூலை 18, 19, 20 தனித்த சந்திரனாக மேஷ ராசியில சந்திரன் அமர்ந்திருப்பார். திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆனி 30 திங்கட்கிழமை ஜூலை 14, 2025 திதி 11:59 PM வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. அவிட்ட நட்சத்திரம் 6:49 AM வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகம், முழு சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. சதய நட்சத்திர நாள் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு ஏற்றது. புதிய வாகனங்களை வாங்க பார்க்க ஏற்ற நாளாக அமைகிறது. நாள் முழுவதும் சுபகாரியங்கள் செய்யலாம். திருமணம் சார்ந்த எல்லா நல்ல விஷயங்களும் செய்ய ஏற்ற நாள். உபநயனம், காயத்ரி மந்திரம், உபதேசம் இவையெல்லாம் பெறுவதற்கு அற்புதம். விநாயகர் வழிபாடு மாலை வேளையிலே செய்வது என்பது சங்கடங்களை போக்கி அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும்.
அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி 31 செவ்வாய்க்கிழமை ஜூலை 15 2025 10:39 PM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. சதய நட்சத்திரம் 6:26 AM வரை, பிறகு பூரட்டாதி 5:46 AM வரை, பிறகு உத்திரட்டாதி ஆரம்பம். இந்த நாள் முழுவதும் மரண யோகம், சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆடி 1 தக்ஷிண அயன புண்ணியகால துவக்க நாள் புதன்கிழமை ஜூலை 16 2025 9:02 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4:50 AM வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். சுப நாள் மாலையில ஆடி மாதம் துவங்குகிறது. சஷ்டி என்றாலே முருகனுக்கு உகந்த நாள், ஆகினாலே சஷ்டி விரதம். இந்த வாரத்திலே 3 நாட்கள் முருகனுக்கு உகந்த நாட்களாக வருகிறது. அடுத்தது இந்த நாளிலே காமதேனு பூஜை, கோமாதா பூஜை செய்ய ஏற்ற நாள். முன்னோருக்கான மாத வழிபாடுகளை இந்த நாளிலே செய்யலாம். சூன்ய திதி, அதாவது வழிபாடு செய்யலாம். சூன்ய திதி, அதனால் வருடாந்திர திதி தர்ப்பணத்தை தருவது தவிர்க்க வேண்டும். ருது சாந்தி பரிகாரம் செய்ய ஏற்ற நாள். காது குத்துவது, வித்யாரம்பம் செய்வது, ஏதேனும் பிரச்சனைகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள், உறவு முறை சிக்கல், காதல் பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தார் பிரச்சனைகள், வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகள், காம்பவுண்ட் சுவர் 1/2 இன்ச் இப்படி வந்து விட்டது என்று கிட்டத்தட்ட ஒரு 6 வருடமாக வம்பு வழக்கு என்று அலைந்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாளிலே பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்ற முடிவு நினைத்தாலே அது ஒரு தீர்வு தரக்கூடிய நாள். தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆடி 2 வியாழக்கிழமை ஜூலை 17 2025 7:09 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ரேவதி நட்சத்திரம் 3:39 AM வரை, பிறகு அஸ்வினி நட்சத்திரம். அதிகண்ட நாமயோகம். இந்த நாள் என்பது ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. அமிர்த யோகம், சுப நாள். ஏனென்றால் ஆடி 1 நம்முடைய தென் தமிழகத்திலே பல ஊர்களிலே அம்மனுக்கு தேங்காய் சுட்டு வழிபாடு செய்வார்கள். தேங்காய்க்குள் பூரணம் எல்லாம் வைத்து அதை சுட்டு அந்த வழிபாடு படைத்து அது அக்கம் பக்கத்தாரோடு பகிர்ந்து ஒரு அற்புத வழிபாடு இருக்கும். அதை செய்பவர்கள் தொடர்ந்து செய்வது வெற்றியை தரும். அது மட்டுமல்ல, இந்த நாள் தொடங்கி ஆடி 1, 2, 3 ஆகிய இந்த 3 நாட்களும், ஆடி மாதம் துவங்கிய முதல் 3 நாட்கள் தொடர்ந்து எந்த நதிகளிலும் குளிக்க கூடாது. ஓடுகின்ற நதிகளாக இருந்தால் நிச்சயமாக குளிப்பது கூடாது. தங்கி நிற்கிறது, தேங்கி நிற்கிறது தண்ணி என்றால் குளிக்கவே கூடாது. அப்படி நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் கங்கை காவிரிக்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இருந்தாலும் கூட இந்த கங்கை காவிரி நீரிலும் கூட குளிப்பதை தவிர்ப்பதுதான் நல்லது. இந்த நாளுக்கு மாரியம்மன் வழிபாடு, ஆடி என்றாலே அற்புதம். மாரியம்மன் வழிபாடு சூன்ய திதி நாளாக அமைந்து விடுகிறது. இந்த ஆடி மாதத்தில் ஆடி துவங்கும் போது ஆடி வெள்ளி, ஆடி வெள்ளி என்றாலே அற்புதம் களை கட்டும். செல்லாத்தா மாரியாத்தா என்று மாரியாத்தாளுக்கான வழிபாடு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதனால் உங்கள் உள்ளூர் முறைப்படி அதை செய்யுங்கள், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆடி 4 சனிக்கிழமை ஜூலை 19 2025 2:42 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. பரணி நட்சத்திரம் 12:37 வரை, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இந்த நாளுக்கான சிறப்பு, இந்த நாள் அமிர்த யோகம், ஆனால் கரிநாள், சூன்ய திதி. அஷ்டமி நீலகண்ட அஷ்டமி. அஷ்டமிக்கு ஒரு பெயர் உண்டு. இது நீலகண்ட அஷ்டமி. சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். சிவனை நினைத்து விரதம் இருப்பது, பழங்களை மட்டும் உண்பது என்பது உள்ளத்திற்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது, ஆன்மீக ரீதியாக அற்புத பலன்களை தரும். கிருஷ்ணர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த நாளில உக்ர பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வது, ராகு கால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது நாகதோஷ பரிகாரமாக அமையும். ராகு கேது பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது மிக ஏற்ற நாளாக இருக்கும். ராகு கால வேளையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது, உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது வெற்றியை தரும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆடி 5 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 20 12:13 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. கார்த்திகை நட்சத்திரம் 10:53 PM வரை, அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம். இது திதி பயம். நவமி மற்றும் தசமி திதியிலே இறந்தோருக்கு அவர்களுக்கான வழிபாடு செய்ய ஏற்ற நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய ஏற்ற நாள். துர்க்கை வழிபாடு செய்ய ஏற்ற நாள். ஆடி முதல் ஞாயிறு மங்கள பொருட்கள், வாசனை பொருட்களை எல்லாம் வைத்து அம்மனுக்கு படைப்பது,
கன்னி தெய்வ பூஜை செய்வது என்பது மங்கள தடைகள், திருமண தடை, வீடு கட்டுவதற்கு தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, அல்லது பெண்கள் நீங்கள் ஏதேனும் நினைக்கக்கூடிய விஷயம் கைகூடவில்லை என்றால் இருக்கக்கூடிய தடைகள் அகற்றுவதற்கு இந்த கன்னி தெய்வ பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற நாளாக இது அமைகிறது. இது ஆடி மாதத்தினுடைய விஸ்வாவசு ஆடியின் முதல் ஞாயிறாக இருக்கிறது. அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். கூழ் காய்ச்சி படைத்து கொண்டாடுபவர்கள் என்பது நிறைய பார்க்கலாம் தமிழ்நாட்டில். இது ஒரு சமுதாயத்தின் ஏற்றத்தை தரும். சமுதாயத்தில் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக சமுதாயத்தோடு ஒட்ட ஒழுகல், சமுதாயத்தோடு ஒன்றி இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். தவறாமல் இதை செய்வது வெற்றிக்கான வழியை உங்களுக்கு நிச்சயமாக தரும். இந்த நாளுக்கு மேலும் பல சிறப்புகள் இருக்கிறது. கிருத்திகை, திருத்தணி முருக பெருமான் தெப்பம், சிறிய நகர்சு நாள். விரதத்தை அனுஷ்டிப்பது என்பது முருகனுக்கான வழிபாடு என்பது குடும்பத்தில் இல்லறத்திலே கணவன் மனைவிக்கான நெருக்கத்தை தரும், குழந்தை வரத்தை தரும். இனிய அழகிய ஆண் பெண் குழந்தைகளை வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும். அது நடக்கும். அது மட்டுமல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் விழா துவக்கக்கூடிய நாளாக இது அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.